Welcome to SVB Coaching Center, Namakkal. So, Indian Namakkal district, one of the best coaching center. Myself, Abdul Jubair, biology faculty in SVB Coaching Center. So, today we are discussing the topic in biology, molecular basis in inheritance. And the chapter la so replication அப்படிங்கற இந்த டாபிக் நம்ம பார்க்க போறோம். So, அதாவது ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய மரபு பொருள் ஜெனடிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னா DNA டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ அதாவது ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் மாலிகூல் என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏல ஒரு ஆக்சிஜன் மாலிகூல் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம். மெயினாக ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஜெர்ம் செல்ஸ் மூலமா அதாவது இந்த செல்கள் அண்ட செல்கள் இது மூலமா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகக்கூடிய மரபு பொருள் எதுனா டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ வந்து என்ன முறையில வந்து பிரிதல் அடையுது. ஸோ டோட்டலா அந்த செல் சுழற்சி நடக்கிறப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா G1 நிலை, S நிலை, G2 நிலை, அதுக்கப்புறம் தான் மைட்டாசிஸ், மியாசிஸ். குறிப்பா இந்த கேமெட் ஃபார்மேஷன் நடக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். இந்த மியாசிஸ் செல் டிவிஷன்ல டிஎன்ஏ அந்த S நிலையில இருந்து ரெட்டிப்படுதல் நடக்கும். இந்த ரெட்டிப்படுதல் தான் இங்க என்னன்னு சொல்றோம்னா நாம ரீப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெட்டிப்படுதல் வந்து பாதி பழையன முறை, அதாவது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். சோ அந்த பழையன முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முறைகள் இருக்கு. இதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல வந்து எப்படி வந்து டிஎன்ஏ வந்து பிரிதல் அடையுது அப்படின்றத ஆய்வு மூலமா என்ன பண்ணிருப்பாங்க வில்சன் அண்ட் ஸ்டால் அப்படின்ற கூடிய அறிஞர்கள் என்ன பண்ணிருப்பாங்க ஆய்வு முறையில நிரூபிச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு என்ன மெயினா எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நைட்ரஜன் குளோரைடு எடுத்துக்கிறோம். சோ இந்த நைட்ரஜன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா அம்மோனியம் குளோரைடு. சோ அம்மோனியம் குளோரைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஹெவி அண்ட் லைட் இந்த அம்மோனியம் குளோரைடு தான் எடுத்துறோம். சோ இது வந்து ஹெவின்னு சொல்லுவோம். சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா இது லைட். இந்த ஹெவி அண்ட் லைட் இந்த ரெண்டு அம்மோனியம் குளோரைட வந்து வச்சு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா எப்படி வந்து பாதி பழையன முறை அதாவது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல எப்படி வந்து பிரிதல் அடையுது டிஎன்ஏ அப்படின்றத பார்க்க போறோம். சோ பெரும்பாலும் டிஎன்ஏல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா டிஎன்ஏ இரட்டை சுருள் முறையில இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்கன்னா வாட்சன் கிரீக் சொல்லியிருப்பாங்க. சோ அதுதான் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட், அதாவது டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டபுள் ஹெலிக்ஸ்ல இந்த இரட்டை சுருள் முறையில பாத்தீங்க அப்படின்னா அடினைன் தையமின் அதுக்கு குவானின் சைட்டோசின். இந்த அடினைன் தையமின் குவானின் சைட்டோசின் இவங்க எல்லாமே எதனால ஆனவங்கன்னா நைட்ரஜனால ஆனவங்க. இத தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்க பயன்படுத்த போறோம். சோ இந்த நைட்ரஜன் கண்டென்ட் அதனால தான் இதுக்கு பேரு நைட்ரோஜனஸ் பேசிஸ் அடினைன் தையமின் குவானின் சைட்டோசின். இவங்களை நம்ம என்னன்னு சொல்றோம்னா நைட்ரோஜனஸ் பேசிஸ்னு சொல்றோம். இப்போ இந்த மெத்தட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிஎன்ஏ இந்த ரெட்டிப்படைதல்ல இது வந்து பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். இந்த இருக்கக்கூடிய இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ இருக்கும். சோ இவங்க வந்து பேரண்ட் டிஎன்ஏ. இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நீவா வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த பேரண்ட் டிஎன்ஏல என்ன இருக்கு அப்படின்னா இது மெயினா யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா ஈகோலை பாக்டீரியா தான் நமக்கு எப்படி இதுல யூஸ் ஆகுதுன்னா 20 நிமிஷத்துலயே வந்து ரெட்டிப்படைதல் முடிஞ்சு செல் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பாக்டீரியானா ஈகோலை பாக்டீரியா. சோ அத தான் என்ன பண்றோம்னா இதுல நாம யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த அடினைன் தையமின் குவானின் சைட்டோசின் இது எல்லாத்துலயுமே நைட்ரஜன் இருக்கிறதுனால இந்த ஈகோலை பாக்டீரியாவை வளர்க்கக்கூடிய அந்த ஊடகத்துல என்ன பண்ணோம்னா முதல்ல இது வந்து அதோடைய பெட்ரோல் டிஎன்ஏன்னு சொல்றோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதாவது பெட்ரோல் டிஎன்ஏவை டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து புதுசா ஃபார்ம் ஆகக்கூடியது என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெட்ரோல் டிஎன்ஏவை ஒரு ஊடகத்துல அதாவது இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த N50 இந்த ஊடகத்துல என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இந்த டிஎன்ஏவை இந்த ஈகோலை பாக்டீரியாவை நம்ம வளர்க்கிறோம். சோ வளர்க்கும் போது அது முதல்ல தடவை என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்டல் டிஎன்ஏ இங்க இருக்கும். அடுத்து இந்த அடினைன் தையமின் எதுல
இருந்து போய் சேரும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய N15 ஹெவி நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கக்கூடிய அதுதான் வந்து நம்ம ஒண்ணா போய் சேரும். இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா சீசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் காம்போனன்ட்டை யூஸ் பண்ணி அதுல என்ன பண்றோம்னா N15 இருக்கக்கூடிய ஊடகத்துல வளரும்போது அதுல புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அதாவது காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏல பாத்தீங்க அப்படின்னா இங்க N15 இருக்கக்கூடிய இந்த N15 இருக்கக்கூடிய அந்த அமோனியம் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ் சேருது. திரும்ப என்ன பண்றோம்னா 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் அதே 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு ஊடகத்துல அதே N15 இருக்கக்கூடிய ஊடகத்துல இது பண்ணும்போது இதுல ஃபார்ம் ஆன முதல்ல ஃபார்ம் ஆன N15 ஓட திரும்பவும் புதுசா இவங்க பேரண்டலா மாறுறாங்க. புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய அவங்க வந்து காம்ப்ளிமெண்டரியா மாறும்போது டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா N15 இருக்கக்கூடிய DNA கிடைக்குது. அப்படிதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஹெவி நைட்ரஜன் இருக்கக்கூடிய DNA ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம்னா 20 நிமிஷத்துல இப்போ எதுல மாத்தறோம் அப்படின்னா N14 இருக்கக்கூடிய அந்த ஊடகத்துக்கு அந்த பாக்டீரியாவை நம்ம மாத்தறோம். ஈக்குவல் பாக்டீரியாவை மாத்தறோம். இப்போ N15 கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய DNA இருக்கு. N14 இருக்கக்கூடிய அந்த ஊடகத்துக்கு மாத்தும்போது இது N15 பேரண்ட் DNA. இதுல என்ன ஆகுது? இப்போ கிடைக்கக்கூடியது வந்து N14 இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் பேசஸ் கிடைக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா இன்னொரு ஸ்ட்ராண்ட் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா N14 இருக்கக்கூடியது ஃபார்ம் ஆகுது. சோ இந்த ரெண்டு பக்கமுமே இப்போ இதுல என்ன ஆகும்னா இங்க வந்து பேரண்டல் புதுசா ஃபார்ம் ஆகக்கூடியவங்க யாரு? காம்ப்ளிமெண்டரி. இந்த காம்ப்ளிமெண்டரி ஏன் வந்து N15 ஆ இருக்காங்க N14 ஆ இருக்காங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வளரக்கூடிய ஊடகத்துல இருந்து அதுக்கு அந்த நைட்ரஜன் பேசஸ் கிடைக்குது. அதுல நம்ம என்ன பண்றோம்னா இலகுவா இருக்கக்கூடிய லைட் N14 இருக்கக்கூடிய நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நம்ம கொடுக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துக்கிட்டு புதுசா இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்டேனால ஃபார்ம் ஆகுது. சோ திரும்பவும் 40 நிமிஷம் இன்னொரு 20 நிமிஷம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பேரண்ட்டுக்கு அதே N14 இருக்கக்கூடிய அதே ஊடகத்திலே நம்ம வளர்க்கணும். வளர்க்கும்போது இந்த பேரண்டல் அப்படியே போகுது. அதுக்கு கிடைக்கக்கூடிய திரும்பவும் N14 இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த N14 இருக்காங்க அவங்க பேரண்டா மாறுறாங்க. புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய இவங்க நியூவா இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்டரி டெம்ப்ளேட் காம்ப்ளிமெண்டரி. அதே போல தான் இந்த பேரண்ட்க்கு இவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த பேரண்ட்க்கு இவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த காம்ப்ளிமெண்டரிக்கு இவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. சோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னாக்கா பாதி அதாவது இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாதியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு DNA பாஸ் ஆகுது நமக்கு தெரியும். சோ இதுல வந்து இவங்க பேரண்ட் இந்த பேரண்ட் அப்படியே போறாங்க. நம்ம புதுசா வந்து ஆட் ஆகக்கூடிய காம்ப்ளிமெண்டரி DNA இதுல ஆட் ஆகுது. அதே போல இந்த பேரண்ட் இங்க இருக்காங்க புதுசா வரக்கூடிய அந்த காம்ப்ளிமெண்டரி DNA இதுல ஆட் ஆகுது. சோ அதே போல இதுல பாத்தீங்கன்னா இவங்க பேரண்ட் புதுசா ஃபார்ம் ஆகும் இதுல ஆட் ஆகும். இத என்ன பண்றோம்னா சென்ட்ரிஃபியூஜ் பண்றோம். சோ இது எப்படி நம்ம பண்றோம்னா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அந்த சென்ட்ரிஃபியூஜ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அதுல வீழ்படிவு நடக்குது. அந்த வீழ்படிவுல பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த பேரண்ட் DNA மட்டும் இருக்காங்க. இந்த பேரண்ட் DNA வை எடுத்துக்கிட்டு அது சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பார்க்கும்போது அந்த N15 இருக்கிறது மட்டும் நமக்கு கிடைக்குது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் N15 இருக்கக்கூடிய அந்த DNA N14 இருக்கக்கூடிய அந்த ஊடகத்துக்கு மாத்தும்போது இவங்க பேரண்டலே புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ராண்ட் N14 இருக்கக்கூடிய அமோனியம் இருக்கக்கூடிய அது ஆட் ஆகுது. அதே போல இங்கேயும் ஆட் ஆகுது. இதை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரெண்டுமே கலந்துக்கிறதுனால ஹைபிரிடா N14 அதே போல N15 இருக்கக்கூடிய கலந்துக்கக்கூடிய இது கிடைக்குது. அடுத்து நான் 20 நிமிஷம் திரும்பவும் வேணும். விட்டுட்டா 40 நிமிஷம் ஆகுது. அப்போ இந்த பேரண்ட் இருக்காங்க. இந்த பேரண்ட் இங்க வந்துறாங்க. அதுல அதே N14 இருக்கக்கூடிய ஊடகத்திலே என்ன பண்றோம்னா நாம வளர்க்கிறோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் பேசஸ் இருக்கக்கூடிய அவங்க நம்ம ஆட் ஆகுறாங்க. ஆட் ஆகும்போது என்ன ஆகுது? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த பேரண்ட் இது காம்ப்ளிமெண்டரி. அதே போல இங்க இவங்க பேரண்ட் இது புதுசான காம்ப்ளிமெண்டரி. இதுல இவங்க பேரண்ட் இது புதுசா காம்ப்ளிமெண்டரி N14. சோ அதே போல இவங்க பேரண்ட் இது பேரண்ட் இது காம்ப்ளிமெண்டரி. சோ இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. சோ இந்த மெத்தட்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு மிசல்சன் அண்ட் ஸ்டால் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மெத்தட்ல DNA பால் பழமை முறை அதாவது பால் பழமை முறைனா ஒன்னு வந்து
அடினைன் தைமைன் வந்து சேர்றதுனால புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ராண்ட் பாதி வந்து பழசு பேரண்ட் இருந்தும் பாதி வந்து புதுசு ஸ்ட்ராண்டா ஃபார்ம் ஆகும். அதனால அது என்ன சொல்றோம் அப்படின்னா செமினா பாதி, கன்சர்வேட்டிவ்னா பாதி பேரண்ட் ஸ்ட்ராண்ட் கன்சர்வ் பண்ணி சேமிச்சு வச்சுக்குது, மீதி பாதி வந்து என்ன ஆகும்னா புதுசா நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துல இருக்கக்கூடிய அடினைன் தைமைன் அதை எடுத்துக்கிட்டு புது ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். சோ இது மூலமா தான் வில்சன் அண்ட் ஸ்டால் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஎன்ஏ பாதி பழமை முறையில தான் பிரியுது அப்படின்றத சோதனை வாயிலாக என்ன பண்ணாங்கன்னா நிரூபிச்சாங்க. நன்றி.